வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்றில் தான் அதிமுகவுக்கு திமுக ரெட் சிக்னலா? ஓபிஎஸ் மட்டும் போதும், அமைச்சர் போட்ட வெடி. வாங்க வீடியோவை முடிவாக்கண்டா. அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் தான் நெருங்கக்கூடிய நிலையில்தான் அரசியல் கட்சிகள் எல்லாம் தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா. அந்த வகையில் தான் ஆளும் அரசு திமுகவோ கண்டிப்பாக மீண்டும் ஆட்சியை பிடித்துவிட்ட நிலையில் தான் அதற்கான வேலையெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஓரடியில் தமிழ்நாடு என்ற வகையில் தமிழகம் முழுவதுமே தனது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமன்றி எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடியார் கூட தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார். இந்த வகையில் தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் வலுவான கூட்டணியாக இருந்தாலும் கூட அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளது. அதாவது இந்த நிலையில் தான் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் ஆகியோரெல்லாம் நால்வரணியாக செயல்பட்டு வருகிறார்கள். அவர்கள் கண்டிப்பாக மீண்டும் அதிமுகவில் ஒன்றிணைத்தால் மட்டுமே தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது வலுவான கூட்டணியாக அமைத்து ஆட்சியை அமைக்கும் என்ற நிலைப்பாட்டில்தான் அரசியலின் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதா. இந்த நிலையில் தான் அதாவது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓபிஎஸ்ஸின் வாக்கு சதவீதம் செல்வாக்கு என்பது மிக அதிகமாக நிலையில் காணப்படுகிறதா. அதனால்தான் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வரும் நிலையில் தான் இந்த தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடு என்பது அனல் பறக்க தொடங்கிவிட்டது. எப்போதுமே தேர்தல் சமயம் சொந்த கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், அமைச்சர்களும் மாற்றுக் கட்சியில் இணைவது வழக்கமான ஒன்றாகும். அதிலும் கூட இந்த முறை மிக அதிகமாகவே மாற்றுக் கட்சியில் இணைப்பது என்பது அரசியல் பேசப்படும் ஒரு பேசும் பொருளாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமன்றி அதிமுகவின் பல்வேறு பிரிவுகளாக உருவாகிய நிலையில் இன்றைய அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். அந்த பிரிவுகளிலிருந்துதான் சில பிரிந்து அதிமுகவின் தீவிர அரசியல் எதிரியாக திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்ட செய்திதான் அரசியல் பேசப்படுகிறது. அதாவது அண்மையில் கூட அதிமுக அதாவது ஓபிஎஸ்ஸின் வலதுகரமாக செயல்பட்டு வந்தவர் தான் மனோஜ் பாண்டியன். அது மட்டுமன்றி அன்வர் ராஜா, மருது அழகுராஜா போன்ற முக்கிய தலைவர்கள் எல்லாம் திமுகவில் தங்கள் இணைத்துக் கொண்டதுதான் இது பேசும் பொருளாக பார்க்கப்படுகிறது. தற்போது புதிதாக ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவமாக வைத்தியலிங்கத்தை தான் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகிறதா. இந்த தகவலை வைத்தியலிங்கம் முழுமையாக மறுத்துள்ளார். இது குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்ட வைத்தியலிங்கம், என்னை பற்றி பரவும் தகவல் எல்லாம் அனைத்தும் பொய் என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்து மீண்டும் ஆட்சியில் கட்டிலில் அமர வைப்பதுதான் என்னுடைய நோக்கம் என்று வைத்தியலிங்கம் தெரிவித்திருந்தாராம். திமுகவுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படுகிறது, ஆனால் அதிமுகவில் தான் நான் இணையப் போகிறேன் என்றும் பரவும் தகவல் அவர் உறுதியான நிலையில் தான் அவர் கூறிய செய்திகள் பேசப்படுகிறதாம். அதாவது திமுக அதிமுகவை சேர்ந்த பலரும் கூட இணைந்த நிலையில்தான் வைத்தியலிங்கத்தை சேர்த்து விட்டால் கண்டிப்பாக திமுகவின் பலம் என்று பெருகும். ஸ்டாலின் அதற்கான திட்டமெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார் என்று கூறப்படுகிறதா. ஸ்டாலின் அவர்கள் ஏமாற்றம் வைத்துள்ளதாம் இந்த செய்தி. மேலும் ஓபிஎஸ்ஸுடன் மீதம் இருக்கும் ஒருவரை கண்டிப்பாக தன் பக்கம் சேர்த்து விட்டால் தமிழகத்தில் கண்டிப்பாக திமுக ஆட்சி என்பது அமையும் பட்சத்தில் தான் ஸ்டாலின் அவர்கள் அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து வருகிறார். தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கண்டிப்பாக திமுகவின் கோட்டையாகத்தான் விளங்கும் என்று அவர் கூறியிருந்த நிலையில்தான் இது அரசியலிலே பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.